வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தக்காளி உருளைக்கிழங்கு தொக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுட்டு 3 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ கடுகு பொரிய வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். நான் 50% தான் அந்த தக்காளியை வதக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். உருளைக்கிழங்கோடு சாப்பிடும்போது கொஞ்சம் தக்காளி ரொம்ப வதக்கிட்டோம்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 50% வதக்கிட்டு கொஞ்சம் பாதி ஒன்றும் பாதியமாக இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து 50% தான் வதக்க போகிறேன். பேலன்ஸ் வந்து நான் அப்படியே தான் அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம நல்லா 50% நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து உப்பு நான் இப்போ ஆட் பண்ணலை. ஏன்னா இது வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுனா குயிக்காக வெந்துடும். அப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் வெறும் பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரத்தில் தான் நான் போட்டு அந்த உருளைக்கிழங்கை வேக வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து இப்போ உப்பு போட்டுட்டோம்னா அகைன் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டோம்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் ஃபுல்லாகவும் வேகாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போ உப்பு போடலை. கடைசியாக தான் உப்பு போட போகிறேன். இப்போ 50% வந்து தக்காளி நல்லா இதுவாகிடுச்சு, வதங்கியாச்சு. அதில் வந்து நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். இப்போது மீன்வைல் இது குக் ஆகிறதுக்கு எப்படியும் 25 to 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். குக்கரில் போட்டிங்கன்னா அது வேறு விதமான ஃப்ளேவர் வரும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. பட் ஆனால் பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குண்டு நல்ல அடிகனமான பாத்திரத்துலையோ இல்லைனா கடாயிலையோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நான் இதில் எந்த ஒரு காரமும் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பிளாண்ட் டயட்டு தான். எந்த ஒரு காரமும் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணலை. பிளாண்டாக தான் எல்லாமே செய்வேன். ஏன்னா வந்து அல்சர் பேஷண்ட்காகவும், கேஸ்ட்ரோ பேஷண்ட்காகவும், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்க பேஷண்ட்காகவும், ஒரு லிவர் டேமேஜ் இருக்க பேஷண்ட் எல்லாமே வந்து இவங்க எல்லாருமே வந்து காரமோ இல்லை மசாலாவோ சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்காக தான் போடுறேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு மசாலா ஆட் பண்ணிக்க முடியும், ஓரளவுக்கு டாலரேட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி வதக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு 5 பூண்டு போட்டுட்டு 5 பூண்டு அதையும் நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கிட்டதுக்கப்புறமா தக்காளியை போட்டுக்குங்க. தக்காளி போட்டு அதையும் 50% வரைக்கும் வதக்கிட்டு உருளைக்கிழங்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு உங்களுக்கு காரம் ஒத்துக்குன்ற பட்சத்தில் கொஞ்சமாக வந்து நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மஞ்சாத்தூளும் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொதி வச்சிங்கன்னா அந்த மிளகா வாசனை எல்லாமே போயிடும். அந்த பச்சை மிளகா வாசனையெல்லாம், மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போயிடும். போயிட்டதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் நார்மலாக வந்து வழக்கமாக எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இது கொதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மீன்வைல் வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து முக்கால்வாசி காரம் சாப்பிடாத அளவுக்கு பார்த்துக்குங்க. காரமோ எண்ணெயோ அதிகமாக சேர்த்துக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. எந்தெந்த டயட்லாம் உங்களுக்கு டாக்டர் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாரோ அது மட்டும் சாப்பிடுங்க. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காகவே இந்த அல்சர் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். ஆனால் லிவர் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாகவே லைஃப் லாங்காகவே கொஞ்சம் ஒரு சில டயட்லாம் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிடாமல் நீங்கள் வந்து கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா தான் நல்லது. அதே மாதிரி லிவர் பேஷண்ட்டுக்கு அதிகப்படியான ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் இருக்க சாப்பாடும் செரிக்காது. அதனால் வந்து அவங்க அதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேக்ஸிமம் வந்து டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாரோ, எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணி எந்த விதமாக சாப்பிட சொல்கிறாரோ அந்த விதமாக சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லதாக இருக்கும். எதெல்லாம் ஒத்துக்குதோ அது வரைக்கும் சாப்பிடுங்க. ஒத்துக்காதது தயவுசெய்து சாப்பிட வேண்டாம். ஏன்னா சாப்பிட்டுட்டதுக்கப்புறமா ப்ராப்ளம் ஏதாவது ஆச்சுன்னா அது நம்ம தான் கஷ்டப்படணும். மீன்வைல் நான் குக் பண்ணுற எல்லா டிஷ்ஷஸுமே வந்து சிம்பிள் மெத்தடு தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் எதுவுமே இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ அதனால் நீங்களே வந்து செல்ஃப் குக்கிங்கும் பண்ணலாம். இல்லை வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களை கூட அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் சொன்ன போர்ஷன் எல்லாமே 2 பேருக்கு உண்டானது தான். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நான் லைட்டாக கத்தியில் குத்தி பார்க்குறேன். அந்தளவுக்கு வேகலை, இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக தான் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும்.
மீன்வைல் வந்து நான் இது கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்க போகிறேன். மீன்வைல் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது நான் இதை சாப்பிட்டும் பார்த்துட்டேன், நல்லாவே இருக்குது. உங்களுக்கு திக்காக கிரேவி மாதிரி வேணும்னா நல்லா சுண்டவும் வச்சுக்கலாம் நீங்கள். இதை வந்து நீங்கள் இட்லியோடையோ தோசையோடையோ சப்பாத்தி பரோட்டா அப்புறமா வந்து மற்ற வேறு எந்த டிஃபன் ஐட்டம்ஸோடையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சாப்பாட்டில் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை வந்து கொஞ்சம் லிக்விடாக என்ன மாதிரி லிக்விடாகவே பண்ணிங்கன்னா நீங்கள் சாப்பாட்டில் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம், குழம்பு மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அது உங்களோட டிஷ் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரியே தான் நீங்கள் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. மறுபடியும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகும். ஸோ அதனால் நான் பண்ணுற மாதிரி அதே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இதில் ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னு தோணுச்சுனாலோ இல்லை வேறு எதாவது மாடிஃபை பண்ணி பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில வந்து ஃபுட் ஐட்டம் மசாலா ஐட்டம் இல்லைன்னா வந்து காரம் வந்து ஒரு சிலதெல்லாம் ஒத்துக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலது ஒத்துக்காது. ஸோ உங்களுக்கு எது மேட்ச் ஆகுமோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிங்க. பட் பேசிக் கான்செப்ட் வந்து நான் இப்போ போடுற வீடியோ தான். இது தான் பேசிக்காக இப்படி தான் பண்ணணும். இதில் எதெல்லாம் உங்களுக்கு ஒத்துமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒத்துக்காதெல்லாம் தயவுசெய்து தவிர்த்துடுங்க. நானும் கூட ஒரு அல்சர் பேஷண்ட் தான். இப்போ கொஞ்சம் பரவாயில்லமா இருக்குது நான் பிளாண்ட் டயட் சாப்பிட்றதுனால. ஸோ அதனால் நீங்களும் வந்து பிளாண்ட் டயட் இது பண்ணுங்கள். நான் முதல்ல வந்து பாயில்டு ரைஸு, பாயில்டு வெஜிடபிள்ஸ், அப்புறமா வந்து தயிர் இப்படி தான் நான் சாப்பிட்டுருந்தேன். பாயில்டு தால், பிளாண்டு தால் தான் சாப்பிட்டுட்ருந்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேறு விதமாக சாப்பிட்ணும். ரொம்ப போர் அடித்து போயிடுச்சு, சாப்பாடே பிடிக்காத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டிஷ்ஷஸ் வேறு விதமாக எப்படி பண்ணணும்னு யோசித்து தான் வந்து நான் இந்த டைப் ஆஃப் குக்கிங் வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு நான் ஒவ்வொன்றா பண்ணுறேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதில் வந்து புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 2.5 பட்டை புளி, அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். பட் ஆனால் 2.5 பட்டை புளி போட்டிங்கன்னா இப்போ நம்ம பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் சாப்பிட்டுடுவீங்க. அதுக்காக தான். ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிற ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து அந்த புளி கரைச்சல் வந்து அந்த உருளைக்கிழங்கோட நல்லா பிளெண்ட் ஆகி அதோட நல்லா அந்த சாரெல்லாம் அதுக்குள்ளே இறங்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மினிமம் 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் இதை கொதிக்க வைக்கலாம். இது கூட வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும், அப்ரோச் பண்ணணும், இதில் ஏதாவது வேறு விதமாக ட்ரை பண்ணி போடணுன்னா நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். இறக்கும் போது கொஞ்சம் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் ஒத்துக்கும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீன்வைல் எல்லாருமே என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே கூட யாருக்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து அல்சரோ இல்லை கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. பிளாண்டாக ஒரே டைப் ஆஃப் சாப்பாடு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இது போஸ்ட் பண்ணுறது. கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் வந்து லைக் பண்ண சொல்லுங்கள். டெய்லி வந்து நான் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், விதவிதமாக எப்படி பண்ணுறது பிளாண்ட் டயட்டாக. ஸோ இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும், இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும், இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆகிடுச்சுன்னா ரெடி ஆகிடும். மீன்மேல் இந்த டோட்டல் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு மினிமம் 1 to 1.5 hours ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்களே கூட செல்ஃப் குக்கிங் கூட பண்ணிக்கலாம். உங்களோட சப்போர்ட்ஸ் அண்டு உங்களோட ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுனால நீங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் இதை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என் சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி என்னோடய வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.